ஒன் நியூரான் இல்லைன்னா என்ன சிங்கிள் நியூரான் இல்லாட்டி பெர்செப்ட்ரான் இப்படியான ஒரு சிங்கிள் நியூரானில் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா என்ன ஒரு டிஷர்ட்டோட ப்ரைஸை வந்து இன்புட் ஃபீச்சர்ஸாக கொடுத்து அதுண்ட அவுட்புட் வரும்போது என்ன அது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பீயிங் அ டாப் செல்லர் அதாவது என்ன அந்த பர்டிகுலர் டிஷர்ட் வந்து என்ன டாப் செல்லராக இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்கா இல்லையான்றதை வந்து இந்த சிங்கிள் நியூரானை வந்து ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம் அகெயின் இங்கே வந்து நாங்கள் அப்ளை பண்ண போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா என்னது ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன் அகெயின் இதை வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொமனா வந்து நாங்கள் இந்த லொஜிஸ்டிக் ரீக்ரெஷன் அல்கோரிதம் கூட நாங்கள் ஆல்ரெடி எங்களோட மெஷின் லேர்னிங்கில் வந்து பார்த்துருவோம் ஓகே நீங்கள் வந்து லொஜிஸ்டிக் ரீக்ரெஷனில் வந்து வேறாக இருப்பீங்கன்னு அப்புறம் ஸோ இதில் வந்து கிராஃப் வந்து காட்டிங்கன்னா இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ப்ரைஸ் இருக்குது சரியா ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி வேல்யூ அதை வந்து ஆக்சுவலி அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னத்தை ரிப்ரசென்ட் பண்ண போகுதுன்னா அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ ஹையராக இருந்துச்சுன்னா க்ளோஸ் டு ஒன் இப்போ இந்த மேலே போக என்ன வேல்யூ வந்து கூட்டிகிட்டு போவோம் ஒய் ஆக்சிஸில் அப்போ அந்த வேல்யூ வந்து ஹையராக இருக்கு இட்ஸ் மீன் என்ன அந்த பர்டிகுலர் டிஷர்ட் வந்து என்ன டாப் செல்லராக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஹையாக இருக்கும் அகெயின் அந்த வேல்யூ வந்து என்ன ஒய் ஆக்சிஸில் வந்து கீழே குறைவாக தான் ஒரிஜினல் கிட்ட இருக்குமே இருந்தால் லைக் க்ளோஸ் டு ஜீரோவாக இருந்தால் அந்த பர்டிகுலர் டிஷர்ட் என்ன டாப் செல்லராக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து குறைவாக இருக்கும் சரியா அதே மாதிரி பாருங்கள் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ப்ரைஸை ரிப்ரசென்ட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் எக்ஸஸில் வந்து என்ன ரைட் சைட் போக என்ன ப்ரைஸோட வேல்யூ வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும் சரியா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும் மீன் அந்த பர்டிகுலர் டிஷர்ட்டோட விலை வந்து ஹையாக இருக்கும் அப்போ இந்த கிராஃபோட ஒரு மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு அதாவது இந்த ப்ரைஸ் வந்து க்ளோஸ் டு ஜீரோ அன்றைக்கு ப்ரைஸ் வந்து குறைவாக இருக்கிற விலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து கையாக இருக்கும் சரியா ப்ரைஸ் வந்து குறைவாக இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து குறைவாக இருக்கிறதுல குறைவாக இருக்கிற டிஷர்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து டாப் செல்லராக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஹையாக இருக்குது சரியா ஹையாக இட்ஸ் மீன் இது காமன் சென்ஸ் ரைட் என்ன கொமனா வந்து என்ன ஒரு விலை குறைவான டிஷர்ட் வந்து என்ன கொமனாய் வந்து ஒரு டாப் செல்லிங் நிறைய பேர் வந்து அந்த டிஷர்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ஹையாக இருக்கும் சேம் டைம் பார்த்தீங்கன்னா விலை கூட என்ன அந்த டிஷர்ட்டை வாங்குற கவுண்ட் வந்து என்ன வாங்குற ஆக்களோட அளவு வந்து என்ன கொமனா வந்து குறைவாக இருக்கும் அப்போ அதைத்தான் இந்த கிராஃப் வந்து ரிப்ரசென்ட் பண்ணுறது அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கேர்வ் அங்கே ஒரு எஸ் கேர்வ்னு சொல்லும் ஸோ ஓகே இது வந்து கொமனா இந்த கேர்வ் வந்து இதை ரிப்ரசென்ட் பண்ணுறது அங்கே ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் தான் சிக்மாய்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் எங்கள் ரைட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும் ஸோ அதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா என்ன இதான் இந்த ஈக்குவேஷன் நாங்கள் இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் பற்றி டீப்பாக வந்து என்ன லேட்டராக பார்க்கலாம் ஸோ அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனோட கர்வ் தான் இது ஸோ இது மெயினாக யூஸ் பண்ணிக்கணும் கிளாஸிஃபை பண்ணிக்கணும் கிளாஸிஃபை பண்ணணும் மீன் டாப் செல்லராக இருக்கக்கூடிய டிஷர்ட்டையும் வந்து அப்படி டாப் செல்லராக இருக்க முடியாத டிஷர்ட்டையும் வந்து இந்த கேர்வ் மூலமாக கிளாஸிஃபை பண்ணிக்கணும் ஸோ இந்த கான்செப்டை தான் நாங்கள் இன்னும் ஒரு சிங்கிள் நியூரோனுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்போ நீங்கள் எல்லாம் ஓகே இது எப்படி நாங்கள் ரெண்டையுமே கனெக்ட் பண்ண போகிறோம் நாங்கள் ஆல்ரெடி லாஜிஸ்டிக் ரீக்ரெஷன் சொல்கிறோம் பிறகு நாங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிங்கிள் நியூரோனை வந்து ரிப்ரசென்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா காமனாக ஒரு நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்னு பார்த்தீங்கன்னா என்ன அதில் என்ன இன்புட் லேயர் இருக்கும் அவுட்புட் லேயருக்கு ஹிடில் லேயருக்கு மேலே நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் என்ன அப்படி எனக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் பேசிக் ஆர்கிடெக்சரும் டிஸ்கஸ் பண்ணிக்கேன் ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க ஸோ இங்கே வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஓகே நாங்கள் உங்களுக்கு தெரியும் காமனாக ஒரு ஆர்கிடெக்ட் பட் இங்கே நான் என்ன கதைக்க போகிறேன்னா அப்படியே ஒரு காமனான ஆர்கிடெக்சரில் வந்து தனியாக ஒரு நியூரன் ஒரு சிங்கிள் நியூரன் ஒரு ஒன் நியூரன் இல்லாட்டி பெர்செப்ட்ரான் எடுத்து அந்த பெர்செப்ட்ரானில் வந்து இந்த ப்ரைஸ் என்ற ஒரே ஒரு இன்புட் ஃபீச்சர் ஓகே நாங்கள் லாஜிஸ்டிக் ரெஸ்லாம் சேம் அதே கான்செப்டை அந்த சிங்கிள் ஃபீச்சரை வந்து இங்கே பெர்செப்ட்ரான் மூலமாக என்ன சென்ட் பண்ணுறோம் சென்ட் பண்ணி அந்த ப்ரைஸை மட்டும் பேஸ் பண்ணி ஓகே அந்த ப்ரைஸ் அந்த ஃபீச்சர்ஸை மட்டும் பேஸ் பண்ணி என்ன வார அவுட்புட்டை வச்சுக்கொண்டு என்ன இந்த டிஷர்ட் வந்து டாப் செல்லராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லையா அப்போ என்ன எகெயின் இது என்ன இதுவும் ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன் ஆல்ரெடி என்ன எங்களோட லாஜிஸ்டிக் ரீகர்ஸில் செஞ்ச சேம் கான்செப்ட் தான் அப்போ நீங்கள் இருக்கலாம் ஓகே இப்போ ரெண்டுக்கும் இது கனெக்ஷன் இருக்கா இந்த சிங்கிள் நியூரோன் அதை ஆக்சுவலி நாங்கள் ஒரே ஒரு நியூரோன் எடுத்து காய்க்கிறோம் அப்போ அந்த சிங்கிள் நியூரோனுக்கும் இந்த லாஜிஸ்டிக் ரீக்ரெஷன் ஆல்கோரிதமுக்கும் இது கனெக்ஷன் இருக்கு ஏன்னா லாஜிஸ்டிக் ரீக்ரெஷன் என்ன பைனரி கிளாசிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுற என்ன ஒரு பாப்புலர் ஆல்கோரிதம் சேம் டைம் இங்கே சிங்கிள் நியூரோன்லையும் என்ன நாங்கள் வந்து ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷனை செய்யறதுக்கு ட்ரை பண்ணுறோம் மீன் அதுதான் செய்கிறோம் என்ன ஒரு ஃபீச்சர் அந்த ப்ரைஸ் அண்ட் ஃபீச்சர் அதாவது டிஷர்ட்டோட ப்ரைஸை இன்புட் ஃபீச்சராக கொடுத்து அது தார அந்த சிங்கிள் நியூரான் தார அவுட்புட்டை பேஸ் பண்ணி ஓகே சிங்கிள் நியூரான் தார அவுட்புட் ஒன்றுமே இல்லை அது ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ ஸோ அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ தான் ஏன்னு கொடுத்துரும் அந்த ஏன்றது ஒன்றுமே இல்லை இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்ன செய்யும்னா என்ன எங்கட நாங்கள் கொடுக்குற இன்புட்டை வந்து இன்புட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரைஸ் ஒரு ஃபீச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 2000 கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரைஸை வந்து என்ன கம்ப்ரஸ் பண்ணணும்னா ரெடியூஸ் பண்ணும் எந்த ரேஞ்சுக்கிட்ட 0 to 1 என்ற ரேஞ்சுக்கு ரெடியூஸ் பண்ணி ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து எங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும் அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 0.7 எடுத்தோம்னா
அந்த 0.7 தான் எங்கட என்ன அவுட்புட் வேல்யூ. ஸோ அந்த அவுட்புட் வேல்யூ வந்து நாங்கள் எப்படி கிளாஸிஃபை பண்ண போகிறோம்னா அதுக்கு ஒரு த்ரெஷ்ஹோல்டு ஒன்று வச்சிருவோம். இப்படி 0.5 தான் எங்களோட த்ரெஷ்ஹோல்டாக இருந்துச்சுன்னா அந்த த்ரெஷ்ஹோல்டை விட ஹையராக இருக்குமெண்டா எங்களோட அவுட்புட் வேல்யூ. ஸோ அவுட்புட் வேல்யூ நாங்கள் 0.7 சொன்னாங்க. இப்போ 0.7 என்ன கிரேட்டர் தேன் 0.5 அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன அது வந்து டாப் செல்லராக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ஹையாக இருக்கும். இரண்டாவது அதான் கொமனான த்ரெஷ்ஹோல்டை வச்சோம்னா நாங்கள் டாப் செல்லராக இந்த கிராஃபை பார்த்துல விளங்க என்ன அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன y axisல வந்து ப்ராபபிலிட்டி வேல்யூன்னு சொன்னால் ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து ஹையாக இருக்குன்ற என்ன அந்த பர்டிகுலர் டிஷர்ட் வந்து என்ன டாப் செல்லராக இருக்கிறதான சான்ஸ் இருக்குது. சேம் டைம் அந்த பர்டிகுலர் டிஷர்ட்டோட ப்ரைஸும் வந்து லோவாக இருக்கும். அப்போ அஃபோர்டபிலிட்டியாக இருக்கும். அப்போ இந்த ப்ரைஸை வந்து அந்த டிஷர்ட்டை வந்து வாங்குறதுக்கு சான்சஸுமே ஹையாக இருக்குமெண்டா அர்த்தம். சரி, அப்போ இப்படி தான் என்ன ஒரு சிங்கிள் நியூரலில் வந்து ஒரு ப்ராசஸ் ஒன்று நடக்க போகுது. அப்போ நீங்கள் இருக்கலாம் அப்போ கட்டாயம் எதுவுமே கனெக்ஷன் இருக்குமா இல்லையானா எஸ். இப்போ நாங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா நாங்கள் சிங்கிள் நியூரோனை வந்து என்ன சிங்கிள் நியூரோன் கிளாசிஃபிகேஷன் நாங்கள் டிரெக்டாக வந்து என்ன ஒரு லாஜிஸ்டிக் ரீக்ரெஷன் அல்காரிதமோட ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷனாக எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சரில் மல்டிபிள் லேயர் இருக்குது, மல்டிபிள் நியூரான் இருக்கும். ஓகே, ஒரு லேயர்லேயே மல்டிபிள் நியூரான் இருக்கும். அப்போ அப்படி ஒரு ஆர்கிடெக்சரில் சிங்கிள் நியூரான் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா எக்ஸாக்ட்லி எப்படி லாஜிஸ்டிக் ரீக்ரெஷன் ஒர்க் பண்ணுதோ அதை மாதிரி தான் சிங்கிள் நியூரான் இங்கே ஒர்க் பண்ண போகுது. அந்த சிங்கிள் நியூரான் தான் இங்கே எடுத்து உங்களுக்கு என்ன நான் எல்லாம் ரிப்ரசென்ட் பண்ணி காட்டிங்க. எனக்கு இங்கே ப்ரைஸ் அண்ட் ஃபீச்சரை வந்து இன்புட்டாக கொடுத்து இந்த நியூரானில் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ் நடக்கும். அந்த மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ் ஒன்றும் இல்லைன்னா ஒரு ஆக்டிவேஷன் ப்ராசஸ் என்ன செய்யணும்னா இந்த ஃபீச்சர் இந்த ப்ரைஸ் அந்த ப்ரைஸ் தான் எங்களோட ஃபீச்சர் அந்த ப்ரைஸை வந்து என்ன ரெடியூஸ் பண்ணி 0 to 1 ரேஞ்சுக்கு அந்த ரெடியூஸ் பண்ணுற டாஸ்க்கை பண்ண போகிறது ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் தான் இந்த சிக்மாய்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் தான் அந்த ஈக்குவேஷன் ரெடியூஸ் பண்ணி ஒரு அவுட்புட் வேல்யூ கொடுக்கும். அந்த அவுட்புட் வேல்யூ 0 to 1 ரேஞ்சு இருக்கும். அந்த வேல்யூ வந்து என்ன 0.7 இருந்தால் எங்கள்கிட்ட த்ரெஷ்ஹோல்ட் 0.5 இருக்கும். காமனாக வந்து ஹையராக இருந்தால் அதை வந்து என்ன அது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பீயிங் டாப் செல்லர். இப்போ உங்களுக்கு தெரியும் அவுட்புட் எப்பவுமே வந்து 0 to 1 ரேஞ்சுக்கு தான் இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் கொடுக்க போகிற அவுட்புட் வந்து இதுதான் இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். அந்த இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அவுட்புட் ரேஞ்ச் என்ன 0 to 1 ரேஞ்சு தான் இருக்கும். சரி, இது வந்து காமனாக வந்து பைனரி கிளாசிஃபிகேஷனுக்கு காமனாக யூஸ் பண்ணுற ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். அதாவது சிக்மாய்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதை விட வேறு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் லைக் சொப்மேக்ஸ் ரேலு இதை வந்து ரெக்டிஃபைட் லீனியர் யூனிட்னு சொல்லுவாங்க. ரேலு இந்த மாதிரி ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் நாங்கள் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் பற்றி லேட்டராக வந்து பார்க்கலாம். இது உங்களுக்கு என்ன ஒரு பேசிக்காக வந்து என்ன ஒரு சிங்கிள் நியூரோனை வந்து எப்படி நான் லாஜிஸ்டிக் ரீக்ரெஷனோட கனெக்ட் பண்ணி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு கொமனாக தெரியுமே எங்களோட ஹியூமன் பிரெயின் இல்லாட்டி என்ன பயாலஜிக்கல் பிரெயின் இல்லாட்டி அதில் இருக்கிற பயாலஜிக்கல் நியூரோனை வந்து என்ன ஒரு அதுன்ற ஒரு சிம்பிளிஃபைட் வேர்ஷனாக என்ன இந்த லாஜிஸ்டிக் ரீக்ரெஷன் ஆல்கோரிதமாக சொல்லலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம் ஓகே இப்போ பயாலஜிக்கல் நியூரோன் டேக்கில் வந்து அங்கே நிறைய என்ன பில்லியன்ஸ்க்கு நம்பர்ஸ் என்ன பில்லியன்ஸ் கவுண்ட் ஆஃப் நியூரோன்ஸ் இருக்குது. இப்போ அதுன்ற ஓவரால் சிம்பிளிஃபைட் வேர்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா அதை நான் காமனாக வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்னு சொல்லும் போது என்ன இதாக ஒரு ஜஸ்ட் ஃபார் என்ன ஒரு இன்ஸ்பயர் ஆகி மிமிக் பண்ணி எடுத்த ஒரு கான்செப்ட் ஒழிய எக்ஸாக்டாக வந்து நாங்கள் சொல்லிடுறேன் இப்படி தான் ஹியூமன் பிரெயின் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதான் என்ன இந்தியா வீடியோவில் வந்து உங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம்ன்ற இந்த ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு நான் இன்னும் சொல்ல வந்தேன். ஸோ கிட்டத்தட்ட என்ன லாஜிஸ்டிக் ரீக்ரெஷன் ஆல்கோரிதம் வந்து ஒரு சிங்கிள் நியூரோனோட கம்பேர் பண்ணி அந்த சிங்கிள் நியூரோன் எப்படி இந்த சிக்மாய்ட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனோட ஒர்க் பண்ணி அதோட ப்ராபபிலிட்டியை வந்து என்ன ப்ராபபிலிட்டி வேல்யூ பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட அவுட்புட் வேல்யூ. ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி நான் கிளாஸ் பண்ணுறோம் அந்த பர்டிகுலர் டிஷர்ட் வந்து என்ன பீயிங் டாப் செல்லர் நோட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்ன நாங்கள் இந்த டிஷர்ட் ஃபீச்சர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். லைக் என்ன இந்த ப்ரைஸ் மெத்தட் ஷிப்பிங் காஸ்ட் மார்க்கெட்டிங் மெத்தட் என்ன மெட்டீரியல் இந்த மாதிரி விஷயங்களை இந்த இன்புட் ஃபீச்சர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி இந்த நியூரோனோட கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணி லேயரை இன்க்ரீஸ் பண்ணி இன்னுமே என்ன ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கிடெக்சரில் எப்படி தியரட்டிக்கலாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது லேட்டராக பார்க்கலாம். என்னோட நியூரல் நெட்வொர்க் பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது பார்த்துக்கணும். ஸோ அதில் வந்து டென்சர்ஃப்ளோ பேஸ் பண்ணி நாங்கள் இந்த நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வரோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, என்ன மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இந்த வீடியோ அதுக்கு முதல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்ன கட்டாயம் ஒரு லைக் பண்ணுங்கள் கட்டாயம். அதே நேரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலையும் என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களை மீண்டும் என்ன அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.